அது எப்படி இருக்காரு அண்ணன்? 50 வயசு மாதிரியா இருக்காரு? இன்னும் யூத்தா யங்கா அதே மாதிரியா இருக்காரு. வேற மாதிரி ப்ரோ ட்ரைலர் சும்மா சூற ஓகே சொருவது சும்மா அந்த ஷாம்பைன் தான் சொல்றாங்க. விடுங்கண்ணா, அவனுங்க என்ன தெரியும் அவங்கள பத்தி? ஏன்னா படம் எடுக்கணும் தானே தெரியும். கஷ்டம் எத்தனை டேக் எடுப்பாங்க, எத்தனை பேர் இது பண்ணா நம்மளுக்கு தானே தெரியும். வந்தவங்க சொல்லிட்டு போயிடுவான், நீ அப்படி இருக்க இப்படி இருக்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியாது. இப்போ தளபதியை வந்து வித்தியாசமான ஆங்கிளில் வெங்கட் பிரபு செதுக்கியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாண்ணா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து நீங்களே ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்காரு அண்ணன்? 50 வயசு மாதிரியா இருக்காரு? இன்னும் யூத்தா யங்கா அதே மாதிரியா இருக்காரு. தளபதி, இளைய தளபதி, தலைவர் எல்லாமே எங்களுக்கு அவர் தானே, அண்ணன் மட்டும் தானே. தளபதி என்ன தளபதி அவர் தானே, எங்க உயிரே அவர் தானா. வானம் ஒண்ணுனா பூமி ஒண்ணுனா எங்க தளபதி தானா ஒண்ணு. அவர் தானே எப்பவுமே ஃபர்ஸ்ட். தளபதி தானே எங்களுக்கு எப்பவும். வெங்கட் பிரபு அண்ணா வந்து வேற மாதிரி ப்ரோ ட்ரைலர் சும்மா சூற ஓகே சொருவது சும்மா அந்த ஷாம்பைன் தான் திறக்கட்டுமா. அது சொல்லும் போது எங்களுக்கு மனசுல இருக்க எல்லா அன்பும் எங்க அன்பு அப்படியே எப்படி இந்த சுலபம் பத்த குத்தி 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 குத்தின்ற மாதிரி எங்க கிட்ட பாசத்துல நாங்க குத்துறோம். நாங்க அந்த மாதிரி தான் எங்க தளபதி அவரு. இப்போ மோகனண்ணா தான் தளபதிக்கு வில்லனா கேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஎம் உங்களுக்கு இவனுடைய பிஜிஎம்லாம் போட்டால் உங்களோட ஹைலைட்ல எப்படி இருக்கும்? தளபதியை மோகன் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா 80s வந்து ஒரு லவ்வர் படமா அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கோம். இப்ப வில்லனா பார்க்கும்போது நம்ம எல்லாம் அவ்வளவு வெயிட்டிங்கா இருக்கும். நாங்க எப்படி நடிச்சிருக்காரு ஆர்வமாக, அதுவும் தளபதி கூட வில்லனா நடிக்கிறதுனா பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே அவர் ஒரு பெரிய ஹீரோ, நடிக்கிறதே பெரிய விஷயம். பாத்துங்க, அவரோட நடிக்கிறதே பெரிய விஷயம். அவரோட பெரிய ஹீரோன்னும் போது இவரு பயங்கரமா செம்ம பயங்கரமா வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தானா, இப்போ நாங்கள் பேசினதெல்லாம் அவருக்கு போய் ரீச் ஆகணும்ண்ணா. அது ரீச் ஆயிடுச்சுன்னா அது எங்களுக்கு போதும். அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதுண்ணா, வேற எதுவும் இல்லைண்ணா எங்களுக்கு. ஓகே தெளிவா உங்க தளபதியே இதுமாரி சொல்றீங்க. ஆனால் சில பேர் வந்து ஏற்கனவே காப்பி அடிச்ச படத்தையே வந்து எடுத்திருக்காங்க சொல்றாங்க. சில பேர் விடுங்கண்ணா, அவனுங்க என்ன தெரியும் அவங்களை பத்தி? ஏன்னா படம் எடுக்கணும் தானே தெரியும். கஷ்டம் எத்தனை டேக் எடுப்பாங்க, எத்தனை பேர் இது பண்ணா நம்மளுக்கு தானே தெரியும். வந்தவங்க சொல்லிட்டு போயிடுவான், நீ அப்படி இருக்க இப்படி இருக்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியாது. நின்று பார்த்து அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நான் மட்டும் சொல்ல, ஒவ்வொருத்தரும் அவனோட லைஃப்ல தெரியும். அதை பார்த்து புரிஞ்சு பேச சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வெங்கட் பிரபு வந்து வித்தியாசமான ஆங்கிளில் செதுக்கி இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, என்ன ஜேனியில செதுக்கி இருப்பாரு? மங்காத்தா மாதிரி இருந்தா வேற மாதிரி அண்ணன் எப்பவுமே வெங்கட் அண்ணாவோட படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தானே, டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். படம் எப்படியும் ரீச் ஆகிடும், எப்படியும் கலெக்ஷன் வச்சுனா ஒரு படம். அதே மாதிரி நாங்கள் ரொம்ப ஹைப்போட வெயிட் பண்ணிருக்கோம். மங்காத்தா மாதிரியே இருக்கும், நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். ஜெயிலரு கேஜிஎஃப் இந்த கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனும் உடைச்சு இப்போ தளபதி மூவ் ஆயிடுமா? வெயிட் பண்ணுறேன். அந்த கலெக்ஷன் இப்போ தமிழ்நாடு உலக வேர்ல்டு லெவல் ரெக்கார்டுலயே உடைக்க முடியாமா? தளபதி மட்டும்தான் கிங். வேர்ல்ட்லயும் தளபதி தான், எல்லாத்துலயுமே தளபதி தாங்க. தமிழ்நாட்டுல அவர் மட்டும் தாங்க, தளபதி மட்டும் தாங்க எங்களுக்கு. தளபதி கூட தமிழ்நாட்டுல மோத முடியுமா? அதுதான் தளபதி பத்தி பேசுறேன். தளபதி பத்தி பேசுறான் பேசுவோம் தல. தளபதியா உயிரி தல. நான் பேச மாட்டேனா? நான் பேச மாட்டேனா? நான் பேச